ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரடியா ஓய்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்குல்ல. விஜய் ஜெயிக்க போறாரா தோக்க போறாரா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நிக்குது. விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா ஓகே, ஜெயிக்கலன்னா இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்ற விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சில குழந்தைகளுக்கு இது பயங்கரமான ஒரு எதிர்வினை ஆற்றும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த விஷயம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல்ல வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு இங்க நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கிற டைம்ல விஜய் இடத்த பிடிச்சிருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உத்தேச பட்டியலாம் வந்துருச்சு. யாரெல்லாம் மினிஸ்டரு, யாரெல்லாம் எந்தெந்த துறைகளை ஒதுக்க போறாங்க அப்படின்ற பட்டியலாம் சோசியல் மீடியாக்கள்ல தெளிக்க விட்டு இருக்கிறாங்க இந்த விர்ச்சுவல் வாரிஸ். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இங்க உண்மையான கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மையான விஷயம் என்ன? விஜய்க்கு யாரு கேட்டாலும் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போட்டுன்றாங்க, இத்தனை பேர் ஓட்டு போட்டுன்றாங்க, சிறுபான்மையினர் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போட்டுன்றாங்க, நடுத்தரர்கள் இத்தனை பர்சன்டேஜ், எல்லாமே கரெக்ட். ஆனா ஆட்சியை யாரு பிடிப்பா அப்படின்னா திமுக தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தையும் இங்க முன்வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இங்க விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு கோரிக்கை வச்சாரு. பெரியவங்க கிட்ட வச்சாரா? இல்ல. கொஞ்சம் முதிர்ச்சியடைந்தவங்க கிட்ட வச்சாரா? இல்ல. படிச்சவங்க கிட்ட வச்சாரா? இல்ல. வீட்டுல இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்களா, அதாவது வாக்கு செலுத்த முடியாத இருக்கிற இந்த குழந்தைகளை என்ன பண்ணாருன்னா உசுப்பேத்தி விட்டாரு, அவங்கள ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க பெரியம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க மாமா கிட்ட சொல்லுங்க, உங்க பெரியப்பா கிட்ட சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க எனக்குதான் ஓட்டு போடணும் அப்படின்னு குழந்தைகளை ஒரு பகடக்காயா விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் பேசின பேச்சுகள் எல்லாமே ரெக்கார்டெல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் சொன்னாரு, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க 23ஆம் தேதி விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு குழந்தைகளை கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஒரு கருவியாவே பயன்படுத்திட்டாரு. இதனால குழந்தைகள் எல்லாமே ஒவ்வொரு வீட்டிலும் இன்க்ளூடிங் என் பையன் கூட என்கிட்ட என்ன சொன்னாப்பல்ல, அப்பா நீங்க இதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு என்ன என்ன பண்ணாங்க, என்னையும் என் ஒய்ஃபையும் எங்க மாமியார் எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்தாரு விஜய் அப்படின்னு சொன்னா அந்த பேச்செல்லாம் குழந்தைகள் கவனிக்கிறாங்க, குழந்தைகள் கேட்கிறாங்க. சும்மா நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. குழந்தைகள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. விஜய் அவர்கள் நுணுக்கமா பிரச்சாரங்கள்ல குழந்தைகளை ஒரு கருவியா பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லணும். சோ அப்படி ஒரு மனநிலைமைக்கு குழந்தைகள் வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்ல, அதிமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்ல, விஜய் கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு கூட இங்க சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பல வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க அலுவலகத்துல வேலை செய்யற ஒரு பெண்மனுடைய குழந்தை கூட நைட்டுல எழுந்து, அம்மா இது மாதிரி விஜய் மாமா தூத்துட்டா என்ன பண்றது, இது பண்றது, கதற அழுது இருக்கிறாப்புல மிட் நைட்ல எழுந்து. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் குழந்தைகள் கிட்ட இருந்து கேட்கும் பொழுதோ இல்ல நம்ம பார்க்கும் பொழுதோ நம்ம அறியாமையே ஒரு பயம் வந்துருது. ஐயோ நாளை பின்ன விஜய் தோத்துட்டா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் வருமா அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தள்ளப்படுறாங்க. விசிகாவுடைய தொண்டரணி தலைவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பெட்டிஷனும் கொடுத்திருக்கிறாரு. விஜய் இந்த மாதிரி குழந்தைகளை பிரச்சாரங்கள்ல யூஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு குழந்தைகளுடைய மனநிலைமை வேற மாதிரி இருக்குது. ஒருவேளை விஜய் தோத்துட்டா இவங்களுடைய எதிர்காலம் என்னவாகும், இவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், குழந்தைகள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற எல்லா பெற்றோர்களுக்கு இதுதாங்க செய்து இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க திணிக்கிற விஷயம் இருக்குல்ல, டிவிக்கே சார்பா திணிக்கிற விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பயங்கரமா திரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு கூட இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்ததுக்கு யார் காரணம்? எங்க அண்ணன் விஜய் தான் காரணம். அடுத்தபடி அவர் தான் ஆட்சியை பிடிச்சிருவாரு. சிறுபான்மையினர் கிட்ட இருந்து எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வந்திருக்கு, சாமானிய மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு, நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். இன்னும் சொல்ல போனா உத்தேச பட்டியல் எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, எல்லா மனநிலைமையும் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு வராங்க. இது நடைமுறை அரசியலுக்கு சாத்தியமானதா சாத்தியம் இல்லையா அப்படின்னு ஒரு கோணத்துலதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது இன்னும் சொல்ல போனா இளைய தலைமுறைய எதிர்காலத்தை இது எப்படி கேள்விக்குரிய ஆக்கும் அப்படின்னு தான் பாக்குறது. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப நீங்க அந்த விசிகாருடைய தொண்டரணி செயலாளர் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால அவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டதுனால
துணிஞ்சு வந்து என்ன பண்ணாரு, கேஸ் கொடுத்தாரு. இது பூதாகரமா வெடிச்சிருக்கு. இது அவங்க வீட்டுல மட்டும் தானா? சர்வசாதாரண ஒவ்வொரு வீட்டிலும் நடக்குது. இன்னும் வெளிவராத விஷயங்கள் நிறைய இருக்குது. இவர் வெளியே வந்துட்டாரு, அவ்வளவுதான். இன்னும் இத வெளி உலகத்துக்கு கொண்டு வராத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகள் மனநிலைமைய இப்போதையில இருந்து என்ன பண்றாங்க, ஒரு சமநிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. எதுவா இருந்தாலும் வெற்றி துடிப்பா. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகளை பழக்குவாங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க அப்படின்னா இது வெற்றி தோல்வின்னு சகஜம். இப்ப எக்ஸாமே எழுதுறாங்கப்பா, 10th + 2 எக்ஸாம் எழுதினாலும் அதுல தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வந்து நம்ம ஊக்குவிப்பாங்க. இந்த தேர்தல் இன்னொரு தேர்வு பாத்துக்கலாம்ப்பா, விடுப்பா, எதுக்குப்பா. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு தேர்வுனாலேயோ ஒரு தோல்வினாலேயோ எப்பேற்பட்ட ஒரு விளைவுகள் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ ஸ்கூல்ல மாணவர்களை தான் சரி, நம்ம வீட்டு குழந்தைகளை சரி, ஒரு வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். வெற்றி மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தோல்வி இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போனோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டாரா அப்படின்னா, குழந்தைகளை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் விசிகாவுடைய தொண்டரணி செயலாளர் என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. ஏன்னா இவர் குழந்தைகளை பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, விஜய் அவர்கள் யூஸ் பண்ணதுனால இன்னைக்கு விஜய் தோத்துட்டா இவங்களுடைய மனநிலைமை என்ன, அடுத்த கட்ட லெவலுக்கு இவங்க எப்படி எடுத்துட்டு போறது, எப்படி இவங்களை வந்து சமாதானப்படுத்துறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் தவறான ஒரு அரசியலை கையில எடுத்துட்டாரு அப்படின்னு. அவர் குழந்தைகள் நல அணி அப்படின்னு தாவேக்கால கட்சியில ஏன் வச்சாரு, எதுக்கு வச்சாரு அப்படின்னு இப்ப நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த நிலைமைக்கு குழந்தைகளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. ஒருவேளை இதுக்காக தான் இருக்குமோ, குழந்தைகளை உசுப்பேத்தி விட்டு தன்னுடைய பெற்றோர்கள் மூலியமா தன்னுடைய உறவினர்கள் மூலியமா வாக்குகளை சேகரித்துக்குதான் விஜய் இந்த அளவுக்கு குழந்தைகள் நல அணி அப்படின்ற ஒரு அணியை கொண்டு வந்துற. ஏன்னா எந்த கட்சியில அந்த மாதிரி ஒரு அணி இல்லவே இல்லைங்க, டிவிகேல மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப யோசிக்க தோணுது, அந்த அணி ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொரு வீட்டினுடைய குழந்தைகளை விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னும் சில பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எது அரசியல், எது அரசியல் வகைப்படுத்தப்படும், எது யாரு வந்தா நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்றத யோசிக்காம இன்னும் கண்மூடித்தனமா நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இதே டிவிகேல இருக்கிற படித்த ஒரு இளைஞர்களுக்கும் மற்ற கட்சியில இருக்கிற படித்த இளைஞர்களுக்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதே திராவிட கட்சிகள்ல இருந்து வந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்க, டிவிகேல இருக்கிற இளைஞர்கள் எந்த அளவுக்கு தரைக்குறவான அரசியல் பேசிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். ஒரு பெண்மணி கூட என்ன பண்ணாங்க, தரைக்குறவா பேசுனாங்க, தூய்மை பணியாளர் பத்தி தரைக்குறவா பேசுனாங்க, கணவர்களை பத்தி ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த தேர்தல் விஜய்க்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தாலும் இது தமிழ்நாட்டு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனநிலைமை எதிர்கொண்டு கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் தயாராகணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப விஷயமா காட்டுது. விசிகாவுடைய தொண்டரணி செயலாளர் நிர்வாகி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பொதுவெளியில வந்து ஓப்பனா என்ன பண்ணிருக்காரு, விஜய் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. சோ இது பூதாகரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இது ஒரு வீட்டுல நடந்தது இல்ல, இனி ஒவ்வொரு வீட்டுல இது நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகள் மனநிலைமை, ஏன்னா குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வெளியில வந்து விஜய் தான் சிஎம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போதுல இருந்தே ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அதாவது சமாதானப்படுத்தணும். வெற்றி தோல்விகள் இப்ப விஜய் ஜெயிச்சுட்டா ஓகே, தோத்துட்டாருன்னா அதுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகணுமோ அது எல்லாம் ஆகணும். சோ இது டிவிகே சார்பாகவும் இந்த ஒரு விழிப்புணர்வை விஜய் செய்ய எந்த அளவுக்கு விஜய் இப்ப தேர்தல் பிரச்சாரங்களை குழந்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அதே மனநிலைமையை குழந்தைகளை வந்து என்ன பண்ணணும், விஜய் வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.